இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 39 48 முடிய இயேசு தம் சீடர்களை நோக்கி, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர்தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையில் ஆண்டவர் இயேசு கருத்தாக கடைசியில் ஒரு முடிவு கொடுக்கிறார். அவர் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆகவே பணியாளராக இருக்கிற நாம், கடவுளுடைய சீடத்திகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற தலைவர் நம்மை உயர்விடத்திற்கு நிலை வாழ்வில் சாவுக்கு பிறகு அழைத்து செல்லும்படி நாம் செயல்பட வேண்டும். அதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு டாக்டர் ஆகணும்னா டெட் தகுதி தேர்வு, நீட் தகுதி தேர்வு, ஆசிரியர்னா டெட்டு, அதுபோல ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார்கள். நம்மை கடவுள் படைத்தார், தம்முடைய சொந்தமாக்கி கொண்டார். அதில் தகுதியாக வாழ்கிறோமா என்று தேர்வு காலம்தான் நம்முடைய வாழ்க்கையின் நீளம், வாழ்க்கை பயணம். தகுதி தேர்வு எழுதுகின்ற காலம்தான் நம்முடைய ஆயுட்காலம். அப்ப இந்த தகுதி தேர்விலே ஒரு முறை என்று அல்ல, பல முறைகள் நாம் அதில் அட்டென்ட் பண்ணலாம், பல முறை பரீட்சை எழுதலாம். இந்த வாரம் தவறிட்டோம், மன்னிப்பு கேளு, மனசை உறுதிப்படுத்திக்க, திருந்திக்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரையிலும் தான் தகுதி தேர்வு எழுத முடியும். 8 முறை, 4 முறை, 10 முறை என்று இருக்கிறதல்லவா? அதை போல 7 முறை 70 முறை ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதையும் மீறி நான் பிடிவாதமாக இருந்தால், மறைநூல் அறிஞர்களைப் போல, பரிசேயர்களைப் போல பிடிவாதமாக இருந்தால் என்ன நடக்கும்? கடைசியில் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நாம் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் டாக்டராக முடியாது, ஆசிரியராக முடியாது. அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் அந்த உயர் பதவி அடைய முடியாது. அதை போல நிலை வாழ்வில் நாம் பங்கு பெற முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்? எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். டெய்லி டே ஆஃப்டர் டே, ஓ லார்ட் ஆஃப் மை லைஃப், shall I stand before thee face to face. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தகுதி தேர்வுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். எங்களுடைய பலவீனங்களினால், நிர்பந்தங்களினால், எங்களுடைய அறியாமையினால் திரும்ப அதில் நாங்கள் தோல்வி அடைந்தாலும் கூட இன்னும் எனக்கு வாய்ப்பை கொடுக்கிறீர், எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறீர். ஆண்டவரே, வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை தேடுங்கள் என்று மறைநூல் சொல்லுவதை போல, ஆண்டவரே, வாய்ப்புள்ளதை பயன்படுத்தி கொள்ள நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தை நாங்கள் மிக சீரிய முறையில் ஆயத்தமாயிருந்து உம்மை நல்ல முறையிலே சந்திக்க எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.